Hi students, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயர்ல என்ன கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லயும் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுற ரெக்ரூட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஃபஸ்ட்டு இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 180.5, பிசிக்கு 176, பிசிஎம்க்கு 177, எம்பிசிக்கு 168, எஸ்சிக்கு 138 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 156.5, பிசிக்கு 142.5, பிசிஎம்க்கு 126, எம்பிசிக்கு 133, எஸ்சிக்கு 115.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 184, பிசிக்கு 180, பிசிஎம்க்கு 179.5, எம்பிசிக்கு 168.5, எஸ்சிக்கு 144 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 181.5, பிசிக்கு 177, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 168, எஸ்சிக்கு 137 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 173, பிசிக்கு 165.5, பிசிஎம்க்கு 168, எம்பிசிக்கு 166, எஸ்சிக்கு 118 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 179.5, பிசிக்கு 177, பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 170, எஸ்சிக்கு 126.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 158, பிசிக்கு 145, எம்பிசிக்கு 142, எஸ்சிக்கு 127.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, ஜஸ்ட் ஏயில் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் திகு பார்த்தீங்கன்னா 5க்கு 5 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. கரியர் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் துனியா பார்த்தீங்கன்னா 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஷோபா டெவலப்பர்ஸ், ஆதித்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட், ஜிகே பவர் என்டர்பிரைஸ் பிரைவேட் லிமிடெட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஜிஃபோ, ஹியூண்டாய், அசென்ச்சர், ரெனால்ட் நிசான், எம்பர்டர் யூஆர் சிஸ்டம்ஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், ஸ்மார்ட் டிவி, கார் டெக்னாலஜிஸ், சிடிஎஸ், கேப்ஜெமினி இந்த மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.